கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். இப்போது இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கூட ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, காஞ்ச வரமிளகாவை லைட்டாக கோர்ஸாக நம்ம மிக்சியில் அடித்தா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். நீங்கள் அப்பப்போ ரெடி பண்ணி போட்டாலும் வேஸ்ட் ஆகாது. இது கூட நான் இட்டாலியன் சீசனிங் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ஃபுல்லாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் இன்னும் பத்தலை வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூடவே வந்துட்டு லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே எனஃபாக இருந்தது, ஸோ நான் இதோடையே விட்டுட்டேன். பாருங்கள் எந்த அளவு க்ரீமியாக குட்டி குட்டி க்யூப்ஸாக சீஸும் உள்ளே இருக்கும். ஸோ பசங்களுக்கு கடித்து சாப்பிட்றப்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒயிட் பாஸ்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.